மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, மூத்த அரசியல்வாதி பழ கருப்பையா உள்ளிட்டோர் பங்கேற்கும் சாணக்கியாவின் 7ஆம் ஆண்டு விழா மார்ச் 14 சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு சென்னை ஹாரிங்டன் சாலை, லேடி ஆண்டாள் பள்ளி ஆடிட்டோரியம். அனல் பறக்கும் அரசியல் பேச அனைவரும் வருக. நாட்டில் எல்பிஜியின் உற்பத்தி 30% அதிகரித்துள்ளது என்று பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் இணைச் செயலாளர் சுஜாதா சர்மா தெரிவித்துள்ளார். இந்தியா தனது மொத்த எல்பிஜி தேவையில் 60% வரை இறக்குமதி செய்து வரும் நிலையில் அதில் 90%க்கும் மேல் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக வருகிறது. ஆனால் மேற்கு ஆசியாவில் நடந்து வரும் போரால் ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடியதை அடுத்து இந்தியாவில் எல்பிஜி சிலிண்டர்கள் கிடைப்பதில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளதாக வதந்திகள் பரவின. இந்நிலையில் மத்திய அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்து டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய இணையமைச்சர் சுஜாதா சர்மா, நாடு முழுவதும் எல்பிஜி சிலிண்டர்கள் விநியோகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. மாநில அரசுகளுடனும் யூனியன் பிரதேசங்கள் உடனும் மத்திய அரசு தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருகிறது. மேகாலயா, திரிபுரா, மகாராஷ்டிரா, கேரளா, கர்நாடகா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்கள் கட்டுப்பாட்டு அறைகளை திறந்துள்ளன. கள்ளச்சந்தையில் சிலிண்டர்களை விற்பவர்கள் மீதும் எல்பிஜி சிலிண்டர்களை பதுக்குபவர்கள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசுகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. முன்னுரிமை பட்டியலில் உள்ள நுகர்வோருக்கு வழங்குவதற்காக மாநில அரசுகளுக்கு வணிக சிலிண்டர்கள் வழங்கப்பட்டுள்ளன என்று தெரிவித்துள்ளார். மேலும் வணிக சிலிண்டர்கள் பதுக்கப்படுவதை தடுக்க எண்ணெய் நிறுவனங்களின் அதிகாரிகள் திடீர் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர் என்றும், வீடுகளுக்கு வழக்கம் போல சிலிண்டர்களை விநியோகிக்க மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதால் மக்கள் பீதியடைய வேண்டாம் என்றும் சுஜாதா சர்மா கூறினார்.